அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பு பேசிய என்னுடைய நண்பர், நான் இந்த தீர்ப்புக்குள் செல்ல விரும்பவில்லை என்று சொல்லினாலும் தீர்ப்பை பற்றி நிறையவே பேசிவிட்டார். நான் இந்த ஆசிரியர் அவர்கள் பைலிங்குவலாக பேசலாம் அப்படின்ட்டார். அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் சேர்த்து பேசுகிறோம். ஏன்னா இது சட்ட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியின் மூலம் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்தார். பேரறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு ஆளுநர் எதற்கு என்று ஒற்றை வரியில் உரக்கச் சொன்னார். அதன் பின்பு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் 1969 ராஜமன்னார் குழுவை அமைத்து ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அறிவுரைப்படிதான் செயல்பட வேண்டும் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வைத்தார். அந்த அறிக்கையில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தது. நண்பர்களே, இதை கவனியுங்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தான் இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை நம்மால் பெற்றிருக்க முடிகிறது. நம் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் ஆளுநர் பதவி ஒரு தபால்காரர் பதவி என்று ஆளுநருடைய பவர்ஸ் எல்லாம் குறைத்து விட்டார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அவர் இண்டிபெண்டன்ட் பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அவர் எந்த காரணத்துக்காக எந்த ஒரு விஷயத்திற்காக அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார், அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன அதிகாரம் அவருக்கு உள்ளது, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவர்களின் பரிந்துரையில் பேரில்தான் அவர் நடக்க வேண்டும் என்று மிக தெள்ள தெளிவாக இந்த தீர்ப்பில் நீதியரசர்கள் கூறியுள்ளார்கள். இந்த வழக்கை பற்றி நான் 3 பாகமாக சொல்லணுங்க. வழக்கு ஏன் தொடர்ந்தோம் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த வழக்கு நடந்து வந்த பாதை, இந்த தீர்ப்பு வரைக்கும் அதை பற்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 3வது இந்த தீர்ப்பை பற்றி நான் சொல்லணுங்க. இந்த வழக்கை பற்றி சொல்லணுன்னா, எதற்காக நீதிமன்றத்துக்கு சென்றோம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் மசோதாக்கள் ஏற்றப்பட்டு அந்த மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுமார் 3 ஆண்டு காலம் மசோதா மேல் எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்தார். இவர் நவம்பர் 21 வரார், ஆளுநராக வரார். அவர் நாகாலாண்டிலேருந்து மாற்றலாகி வருகிறார். வந்த பின்பு இந்த சட்டமன்றம் ஏற்று அனுப்பிய அந்த மசோதாக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு தேர்வாணையம், அதில் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், அந்த ஃபைலில் அவர் கையெழுத்து போடாமல் காலந்தாழ்த்தி வருகிறார். 3வது ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், கைதிகள் நன்னடத்தை கருத்தில் கொண்டு அவர்களை ரிலீஸ் பண்ணுவது, சிறை தண்டனை குறைத்து ரிலீஸ் பண்ணுவது. இந்த ஃபைல்லையும் கிட்டத்தட்ட 80 பேர் ஃபைலில் கையெழுத்து இடாமல் காலந்தாழ்த்தி வருகிறார். 4வதாக sanction to prosecute,
அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் மீது சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் கேட்குறாங்க. அதன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை அழைக்கிறார். உங்களுக்கு எப்பவுமே தெரியும், வழக்கறிஞர்னால் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் என்னுடைய இதை நான் சொல்லிட்டேன், நீதிமன்றத்துக்கு செல்லலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவர் நீதிமன்றத்துக்கு தான் சென்றாக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். நீதிமன்றத்துக்கு சென்றோம். இதுதான் நாங்கள் நடந்து வந்த இது. வழக்கு தொடர்வதற்கு முன்பு என்ன நடந்தது உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வழக்கு தாக்கல் செய்த பின்பு எங்களுக்கெல்லாம் எப்படி அவர் ஒரு செட்பேக்கை கிரியேட் செய்தார். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஜட்ஜ்மெண்ட்டும் இளங்கோ அவர்கள் நிறைய விவரமாக சொல்லியிருக்கார், நானும் அங்கங்கே சொல்வேன். அவர் இந்த வழக்கை எப்படி முறியடிக்க வேண்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எப்படி அவர் ஃப்ளோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கையாண்ட விதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் 10ஆம் தேதி நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யும்பொழுது 10 மசோதாக்கள் அவரிடம் உள்ளது. ஆகவே எங்கள் வழக்குடைய ப்ரேயர் என்ன போடுறோன்னா, ஆளுநர் அவர்கள் இந்த 10 மசோதா மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ப்ரேயர். இந்த வழக்கில் நோட்டீஸ் ஆர்டர் செய்யும் பொழுது ஆளுநருக்காக அட்டார்னி ஜெனரல் அவர் நோட்டீஸ் எடுக்கிறார். எடுத்த பிறகு என்ன ஆகிறதுன்னா, 13ஆம் தேதி அன்னைக்கு ஆளுநர் அவர்கள், எப்போவுமே ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அமைச்சரவையின்படி தான், அவருடைய பரிந்துரையின்படி தான் செயல்பட வேண்டும். He has to act under the aid and advice of the Council of Ministers. இதுதான் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறார், தன்னிச்சையாக இந்த 10 மசோதாக்களை எடுத்து ஐ வித்ஹோல்ட் தி அசென்ட் அப்படின்னு எழுதுகிறார். எதில் எழுதுகிறாரு, அந்த ஒரிஜினல் மசோதாக்கள் மேலே எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைல் அவருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சட்டசபையிலேருந்து லா டிபார்ட்மெண்ட் மூலியமாக அந்த ஃபைல் முதல்வர் கையெழுத்து உள்பட, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் உள்பட, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முதல்வருடைய அட்வைஸ் என்னென்னா, இந்த 10 மசோதாக்களும் நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அட்வைஸ். இந்த ஃபைல் ஆளுநர்கிட்ட செல்கிறது. நான் சொன்ன பிரகாரம் அந்த 10 மசோதாக்கள் மேலே இவர் நான் நிறுத்தி வைக்கிறேன், வித்ஹோல்ட் தி அசென்ட்னு எழுதிடுறாரு. அந்த 10 மசோதாக்களையும் அவர்கிட்ட பத்திரமா வச்சுக்கிறாரு. அவருக்கு யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க, பெரிய பிரில்லியன்ட் லாயர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. 10 மசோதாக்களும் பத்திரமா கட்டி வச்சுக்கிறார், கபோர்டுக்குள்ளே வச்சுக்கிறார். அந்த ஃபைல் மட்டும் அனுப்புகிறாங்க. அந்த ஃபைல் திரும்பும்பொழுது இந்த 10 மசோதாக்களில் யாரோ ஒருத்தர் ஜெராக்ஸ் எடுத்து, அவரை கையெழுத்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃபைலில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஃபைல் ஒரிஜினல் பில்ஸ் இல்லாமல் திரும்பி வருது, சட்டசபைக்கு வருகிறது, லா டிபார்ட்மெண்ட் போகிறது, கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரீஎனாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். தைரியமாக முதலமைச்சரும் அதை ரீஎனாக்ட் செய்யலாம் என்று அறிவுரை கூறுகிறார். முதலமைச்சரின் அறிவுறுத்தின் பேரில் ஸ்பெஷலாக இந்த சட்டசபை 18ஆம் தேதி நவம்பர் மாதம் கூடுகிறது. நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், ஒரு ஆளுநர் என்னெல்லாம் செய்கிறாரு. ஸ்பெஷலாக 18ஆம் தேதி சட்டமன்றம் கூட்டப்படுகிறது. இந்த 10 மசோதாக்கள் மறுபடியும் ரீஎனாக்ட் செய்யப்பட்டு ஆளுநருக்கு 18ஆம் தேதியே அனுப்பப்படுகிறது. 18ஆம் தேதி அனுப்பும் பொழுது அந்த ஃபைல் மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த மசோதாக்கள் நாங்கள் ரீஎனாக்ட் செய்து உங்களுக்கு அனுப்புகிறோம்,
நீங்கள் வந்து இதில் மேலே ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் மேலே ஒரு என்டாஸ்மெண்ட் போட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திடுகிறார். அந்த ஃபைல் ஆளுநரிடம் செல்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் 1 வாரம் காலம் கெடு கொடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது பஞ்சாப் கவர்னர் வழக்கில் உச்சநீதிமன்றனுடைய தீர்ப்பு என்னன்னா, 2வது தடவை ஒரு மசோதா சட்டமன்றம் ஏற்றி அதை மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பினால் ஆர்டிகல் 200 ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ பிரகாரம் ஆளுநருக்கு எந்தவித வழியும் இல்லை. அவர் நிச்சயமாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் பஞ்சாப் கவர்னர் சம்பந்தப்பட்ட வழக்கின் தீர்ப்பு. இது உச்சநீதிமன்றம் தலைமை நீதியரசர் தனஞ்சய சந்திரசூட் அமர்வில் இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதியரசர் பரிதிவாலாவும் இருக்கிறார், மனோஜ்குமார் மிஸ்ரா, 3 நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நீதியரசர்கள் நாங்கள் வந்து வாதம் செய்யும்போது சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த பில்லை வந்து இவர் வித்தல் பண்ணார், நாங்கள் ரீஎனாக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம் அவருக்கு மறுபடியும். அப்போது தலைமை நீதியரசர் அட்டார்னி ஜெனரல் பார்த்து சொல்கிறார், ஏஜி கைண்ட்லி கோ த்ரூ அவர் ஜட்ஜ்மெண்ட், எங்களுடைய தீர்ப்பு பாருங்கள், பஞ்சாப் கவர்னர் கேஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம் தீர்ப்பு பிரகாரம் யுவர் கிளைண்ட் ஹஸ் நோ அதர் ஆப்ஷன், உங்களுடைய கட்சிக்காரர் இந்த தீர்ப்பின் பிரகாரம் நிச்சயமாக அவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் கூறுகிறார்கள். அதை கூறிய பின்பு இவர் என்ன செய்கிறார், நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு டைம் வாங்குகிறாங்க. நீதியரசர்களும் நல்லது நடக்கும் என்று நம்பினார்கள். அந்த எங்களுடைய வழக்கில் வந்து ஆர்டர் போடுறாங்க, நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் பர்டிகுலராக சொல்கிறேன், மை லார்ட் கவர்னர் சேஸ் தட் கான்ஸ்டியூஷன் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னோன்னே நீதியரசர்கள் வந்து என்ன ஏன் இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கவர்னர் வந்து பொது வழியில் அரசியலமைப்பு வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ அவர் சொல்கிறது இல்லை, ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, நீ இன்கம்ப்ளீட் சொல்லியா நான் கம்ப்ளீட் பண்ணி விட்டுறேன்ட்டாங்க. நான் சொன்ன உடனே நீதியரசர்கள் வந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. சம்திங் ராங் வித் யுவர் கவர்னர், வை டோன்ட் யுவர் கவர்னர் இன்வைட் த சீஃப் மினிஸ்டர் ஃபார் அ டீ, லெட் தம் டிஸ்கஸ். அவங்க நினச்சது ஒரு ரெக்கன்சிலியேஷன் மெத்தட். நீங்கள் பார்க்கணும் நண்பர்களே, இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஒரு அடிக்கிறதுக்கு முன்னாடி லாங் ரோப் கொடுக்குறாங்க. கவர்னர் என்ற மரியாதை பதவி அரசியலமைப்பதில் முக்கியமானவர், அதனால் அவருக்கு அந்த இது கொடுக்குறாங்க, நீங்கள் கூப்பிடுங்க, பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உடனே அட்டார்னி ஜெனரல் ஒத்துக்கொள்கிறார். இதை வந்து கவர்னரும் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதம் எப்பொழுது என்றால் மறு தேதி விசாரணைக்கு வரும்பொழுது 1 நாள் முன்பு அவர் கொடுக்குறார். நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்கிறோம், அவர் லெட்டர் கொடுத்துட்டாருங்க, டிஸ்கஸ் பண்ணுறோன்ட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த லெட்டர் கொடுத்துட்டு 28/11/2023 பிரசிடெண்ட்டுக்கு அந்த பில்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறார். நண்பர்களே நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு எப்படி செட்பேக் உருவாக்குறார். முதல் தடவை வித்ஹோல்டு அசென்ட், நாங்கள் என்ன பண்ணோம், வழக்கை அமெண்ட் பண்ணணும், அமெண்ட் பண்ணி ப்ரேயரை மாற்றுறோம். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த வழக்கை இந்த செகண்ட் டைம் வந்து ஹி ஹஸ் டு கம்பல்சரிலி கிவ் இஸ் அசென்ட். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவர் பில்ஸை வந்து நேராக பிரசிடெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஸோ மறுபடியும் நாங்கள் எங்களுடைய வழக்கை அவருடைய ப்ரேயர்ஸ்லாம் அமெண்ட் பண்ணுறோம். இந்த தருவாயில் அவர் ஃபார்வர்ட் பண்ண பிறகு முதலமைச்சர் வந்து அவரை பார்த்து, நீங்கள் வந்து அவரை டீக்கு கூப்பிட்றார். முதலமைச்சர் செல்கிறார்.
அவருக்கு வந்து ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி ஒரு கடிதமும் கொடுக்கிறார். அதில் முதலமைச்சர், நீங்கள் வந்து செய்தது சரியில்லை, நீங்கள் வந்து எங்களுடைய அமைச்சரின் பரிந்துரையில் பேரில் தான் நடந்து கொள்ள வேண்டும், அரசியலமைப்பு சட்டமும் இது கிளியராக சொல்கிறது, எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிய அந்த பில்ஸ் 10 மசோதாக்களை நீங்களே திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கடிதத்தில் சொல்கிறார். ஆனால் கவர்னர் அதன்படி செய்தாரா? செய்யவில்லை. இதனிடையில் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் திடீரென்று மாண்புமிகு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென்று ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் அமைச்சர் செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று காலையில் எழுதுகிறார். அது கூட யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது நான் சொல்ல விரும்பலை, எழுதுகிறார். பெரிய பிரச்சனை ஆகுது, மீடியாலெல்லாம் வெளியில் வருகிறது. இரவு என்ன செய்கிறாருன்னா, அந்த கடிதம் வந்து வித்தோல் பண்ணிக்கிங்க, கீப் இட் இன் சஸ்பென்ஷன் அப்படின்னு அவரே சொல்கிறார். இந்த கடிதமும் நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பித்தோம். மூன்றாவது என்ன செய்கிறார் என்றால், திரு பொன்முடி அவர்கள் வந்து ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதை தண்டனையும் வந்து அந்த வழக்கினால் ஏற்பட்ட டிஸ்குவாலிஃபிகேஷன், தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில். அந்த தண்டனை இல்லை என்று வந்துவிடும். இதனால் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பதவி பறிப்பு அதை வந்து சரி செய்வதற்காக கடிதம் கொடுக்கிறார். அவரை வந்து நீங்கள் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் கவர்னர் அவர்கள் அது செய்யவில்லை. மறுபடியும் இந்த வழக்கில் நாங்கள் நீதிமன்றத்தில் சென்று இது போன்று உச்சநீதிமன்றமே தடை கொடுத்த பின்பும் பதவி பிரமாணம் செய்ய மறுக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் கேட்டார், வில்சன் வாட் கேன் வி டூ? நான் சொன்னேன், ஸ்டேட்டஸ் கோ ஆன்டே. எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் அதுதாங்க சொல்கிறேன். இந்த வழக்கில் பார்க்கணும், இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கணும். அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்நேரத்திலும் வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும், முட்டு சந்தற்கு கூட்டி செல்லாது. ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்கன் ரைஸ் ஆகும். இதில் ஃபெயிலியரான ஆர்கன் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ். கவர்னர் தன்னுடைய கடமையை செய்ய மறுத்ததால் இன்னொரு ஆர்கன், அதாவது நீதித்துறை, நீ என்ன செய்கிறது, நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி தான் இந்த உத்தரவே. ஆர்டிகல் 142 நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் ஏதாவது ஒரு சட்டம் கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல், குடியரசுத் தலைவரின் கையெழுத்து இல்லாமல் இந்தியாவில் ஏதாவது ஒரு சட்டம் நீங்கள் காட்டுங்கள். நான் அதை தான் சொன்னேன். எங்கள் திராவிட மாடல் அரசின் தலைவர் இந்தியாவிற்கே வந்து வழிகாட்டியாக கவர்னர் இல்லாமல் எங்களால் ஒரு சட்டம் கொண்டு வர முடியும் என்று நிரூபித்துள்ளார். அந்த அளவுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து பவர்ஸ் இருக்கிறது. அது ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் இந்த அதிகார பகிர்வு இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி, லெஜிஸ்லேட்டர், இந்த மூன்றுத்துக்கும் வந்து சமமாக அதிகாரம் பரவலாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஏதாவது வந்து ஹேண்டிகேப்ட் ஆகிடுது, இல்லை வேண்டுமென்றே செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் இன்னொன்று வந்து அது எழுந்து வரணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன். இந்த பவர் எல்லாமே பாருங்கள் மக்கள்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அல்டிமேட்டாக பாருங்கள், மக்கள் ஓட்டு போடுகிறார்கள், தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து எம்எல்ஏக்களும் எம்பிகளும் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புகிறார்கள். சட்டம் இயற்றப்படுகிறது, சட்டம் மசோதா வந்து அனுப்பப்படுகிறது. ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிற ஆளுநர் அவர்கள் அவர் அப்பாயிண்ட் பண்ணுற குடியரசுத் தலைவர்களை தேர்ந்தெடுத்தது யார் என்றால் எம்பியும் எம்எல்ஏக்கள் தான்.
ஆகவே இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக மக்கள்கிட்ட தான் வருது. அதனால தான் நீங்கள் சொல்லுங்கள் மக்களாட்சின்னு சொல்லுவோம், மக்கள் அதிகாரம் சொல்லுவோம். ஸோ இது போன்ற இந்த அதிகாரத்தை பயன்படுத்த தவறினால், ஒரு அங்கம் தவறினால் இன்னொரு அங்கம் ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆகலைன்னா அது கான்ஸ்டிடியூஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க சொல்கிற விஷயம். அது நல்லா புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர் இந்த நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எங்களை அனுப்பி வைத்தார். நாங்கள் இப்படி ஒரு தீர்ப்பை பெற்றோம். இந்த வழக்கில் நான் சொல்லிட்டே வந்தேன் உங்களுக்கு, பிரசிடெண்ட்டுக்கு இவர் அனுப்பிச்சி வைக்கிறார் மசோதாக்கள். இவருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தா அவ்வளோதான், வழக்கை ஏற கட்டி மூடிட்டு போக வேண்டியதுதான். நிச்சயமாக சொல்கிறேன் நண்பர்களே, இவருடைய எண்ணம் எல்லாம் அப்படி தான் இருந்தது. எங்களுக்கு 3வது செட்பேக் என்னென்னா, குடியரசுத் தலைவர் நிராகரித்து விட்டார். 7 மசோதாக்களை அவர் நிராகரித்து விட்டார். 2 மசோதாக்களுடைய நிலைமை என்னென்று இன்று வரைக்கும் தெரியவில்லை. எங்கே தான் தேடிட்டு இருக்கோம், அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு மசோதா மட்டும் வேண்டுமென்றே அதுக்கு அசன்ட் கொடுத்தாங்க. நாங்கள் நீதிமன்றம் மறுபடியும் அதே வழக்கில் சென்று இதோடைய ப்ரேயர் மாற்றி, நீங்கள் இந்த ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் 2வது தடவை ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பி வைத்த பிறகு கவர்னர் அவர் கண்டிப்பாக இதற்கு ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். ஒப்புதல் அளிக்காமல் அவர் செய்த அத்தனை காரியங்களும் இட் இஸ் நானெஸ்ட் இன் லா. அவர் குடியரசுக்கு தலைவர் அனுப்பி வைத்தது முதல் குடியரசுத் தலைவர் அதற்கு மறுத்தது வரை நீங்கள் இது நானெஸ்ட் இன் லா, இதை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணி நீங்கள் டீம் டு ஹாவ் கிராண்டட் அசன்ட். நீங்கள் நீங்களே ஏன்னா 2வது தடவை லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தாச்சு. ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை அவர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். பண்ணாதனால நீங்கள் டீம் டு ஹவ் கிராண்டட் அசன்ட்னு நீங்கள் உத்தரவு போடணும்னு சொல்லி தான் எங்களுடைய மறுபடியும் நாங்கள் அந்த அமெண்ட்மெண்ட் எடுத்து இந்த ப்ரேயரில் போனது. இந்த வழக்கு இந்த மாதிரி தான் சென்றது. 2 ஆண்டு காலமாக இந்த வழக்கு சென்றது. இந்த வழக்கு நீதியரசர் தனஞ்சய் சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்ட பிறகு இந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவில்லை. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் திரு இளங்கோ அவர்கள் சொன்னார், எங்களுடைய முதலமைச்சர் நீதிமன்ற வழக்குகள் கண்காணிப்பார், என்ன நடக்கிறது, யார் போகிறா, யார் வரா, யார் அப்பியர் ஆகிறா. இனி அவர் எப்போவுமே அதில் ஒரு கம்ப்ளீட்டாக டெடிகேஷன் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி எதுக்கு சட்டத்துறை எங்களால் வெல்ல முடிகிறது வழக்குகள். அன்று கலைஞர் மறைந்தார், மெரினாவில் எங்களால் ஒரு இடம் பெற முடிந்தது. 27% ஓபிசி இந்தியாவிற்கே இன்றைக்கி 5022 சீட்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு வருடமும். எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் எங்களை வழிநடத்தி சென்றார். அந்த வழக்குகள் நடக்கும்போதெல்லாம் அவ்வப்பொழுது என்னை அழைத்து எனக்கு சொல்லி, அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெற்றது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. சமூக நீதிகளில் இட் ஹஸ் கான் இன் டு த அனல்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். 5022 சீட்டுகள் ஒவ்வொரு வருடமும் இந்த வழக்குகளால் மருத்துவ மாணவர்கள் அட்மிஷன் கிடைக்கிறது ஓபிசி மாணவர்களுக்கு. நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 140 சீட்டு தான். நாங்கள் 5022 சீட்டு வாங்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு வருடமும். அப்போ பார்த்துங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ். திராவிட முன்னேற்ற கழகத்தால் தொடுக்கப்பட்ட வழக்கு. எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொருவரையும் என்னை அழைத்து இந்த வழக்கில் நான் அது கொஞ்சம் சொல்லி நம்ம இந்த வழக்கில் வரேன். அந்த வழக்கு நடக்கும் பொழுது நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு ஜெயித்த பிறகு அந்த வழக்குடைய தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வைத்து கொண்டு இருந்தார்கள். எங்களுடைய தலைவர் அப்பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு
தாக்கல் செய்ய வேண்டும் என்று நான் கூறினேன். அவரும் செய்து விடுங்கள் என்று சொன்னார். நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதியரசர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஏன் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் தான் கமிட்டிலாம் அமைத்து எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்களேன்ட்டு. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ரிசர்வேஷன் கொடுத்தா மெரிட் குறைஞ்சு போய்டுன்றாங்க. இந்த மாதிரி ஒரு வாதத்தை யாராவது எடுத்து வைப்பார்களா? வழக்கு தீர்ப்பாகிவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் இல்லை. ஆனால் இந்த ரிசர்வேஷன் கொடுத்தா மெரிட் குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்போது சந்தீப் பானர்ஜி அடங்கிய அமர்வு இந்த கண்டெம்ட் பெட்டிஷனை விசாரித்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த மாதிரி நீட் எக்ஸாம் வச்சுருக்காங்க, வி வில் ஸ்டே தி நீட் எக்ஸாம்ஸ்னு நீட்டை நடத்தக்கூடாது என்று தடை விதித்தார்கள். அதன் பின்புதான் ஒன்றிய அரசு பயந்தது. நீதிமன்ற தீர்ப்பு அதற்கு எஃபெக்ட் கொடுத்தாங்க. 27% கொடுத்தார்கள். 27% ஸ்டேட் சரண்டர்ட் சீட்டில் இந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுத்த பிறகு அதை எதிர்த்து சில மாணவர்கள், உயர்ந்த வகுப்பை சார்ந்த மாணவர்கள், அது யாருன்னு உங்களுக்கே புரியும், அந்த உயர்ந்த வகுப்பு சார்ந்த மாணவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் 2 பேர், மகாராஷ்டிராவில் 2 பேர், இப்படியா தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக மாணவர்கள் வந்திருக்காங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக வச்சு ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த 27% கொடுத்தது தவறு என்று வழக்கு தாக்கல் செய்தார்கள். அங்கேயும் எங்கள் தலைவர் அவர்கள், அப்போது முதலமைச்சராகிவிட்டார், வில்சன் நீயே ஆர்கியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்து அந்த வழக்கிலும் வாதம் செய்தேன். ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனஞ்சய் சந்திரசூட் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பார். போப்பண்ணா தனஞ்சய் சந்திரசூட் நீல் ஆரிலோஸ் கேஸ் என்ற வழக்கில் இந்திரா சவானிக்கு கேஸுக்கு அப்புறம்தான் இது ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு தீர்ப்பாகும். இந்த தீர்ப்பால் இன்றைக்கி 5022 சீட்டு நம்ம வாங்கி கொடுக்குறோம். நான் ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, திராவிட மாடல் அரசு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா எங்கள் முதலமைச்சர் அதை முடிக்காமல் விடமாட்டார். நீங்கள் குடியரசுத் தலைவர் அனுப்பினாலும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை. நீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு மனு செய்தோம், என்டையர் ஆக்ஷன் இல்லீகல்னு சொல்லி நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம். நீதிமன்றமும் எங்களுடைய வாதத்தை ஒத்துக்கொண்டது. இந்த வழக்கு நடக்கும் பொழுது பிரேயர்ஸ் நாங்கள் சொன்னோம், நீங்கள் டீம் டு ஹவ் கிராண்டட் அசன்ட் ஆர்டிக்கல் 142 இதை இந்த பரிகாரங்கள் நார்மலாக உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குலையும் மியர்லி ஃபார் அன் ஆஸ்கிங் சொல்லுவாங்க. கேட்டபடி நீ கொடுப்பதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேஸில் ஒரு சிச்சுவேஷன் வாரண்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தேன், கவர்னர் எப்படியெல்லாம் இந்த வழக்கை திசை திருப்ப வேண்டும், முறியடிக்க வேண்டும், இதை இன்ஃப்ராக்சர்ஸ் ஆக்க வேண்டும். எல்லாத்தோட அந்த பஞ்சாப் கவர்னர் கேஸ் வழக்கில் தீர்ப்பு சொல்லியும் 2வது அசன்ட் பில் எனாக்ட் பண்ணி வந்தால் அசன்ட் கொடுக்கணும்னு சொல்லி கூட அந்த தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை நாங்கள் சுட்டி காட்டி வாதாடினோம். ஆகவே நீங்கள் மறுபடியும் எங்களை ஆளுநரிடம் நீங்கள் அனுப்பி வைத்தால் அவர் செய்ததெல்லாம் தவறு. ஜனாதிபதி இந்த 7 பில்ஸை ரிஜெக்ட் பண்ணதும் 2 பில்ஸை ஒப்புதல் கொடுக்காமல் காலம் தாழ்த்துவதும் 1 பில் கொடுத்ததும் எல்லாமே இல்லீகல், அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று நீங்கள் முடிவுக்கு வந்த பின்பு மறுபடியும் எங்களை அவர்களிடம் அனுப்பிவிடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். ஆர்டிக்கல் 361 பிரகாரம் எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லுவார். ஆகவே நீங்கள் மறுபடியும் எங்களை அனுப்பிவிடாதீர்கள். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்
நீங்களே வந்து டீம் டு ஹவ் கிராண்டட் அசன்ட் தீர்ப்பு கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஹியரிங் போச்சு, 10 days. எவ்ரிடே காலையிலிருந்து முடிவு வரைக்கும் இந்த வழக்கை தான் விசாரித்தார்கள். கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 46 உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அவங்க வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட 414 பக்கம், 447 பேராகிராஃப். ஏன் அவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மாநில சுயாட்சி, ஒரு கவர்னர் அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்த முடியும் என்பதை வந்து நீதிமன்ற தீர்ப்புகளால் மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறத வந்து ஆர்டிக்கல் 200 அவர் கிளியராக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. முதல் தடவை மசோதாக்கள் ஏற்றி அனுப்பிய பின்பு உங்களுக்கு 3 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒப்புதல் கொடுங்க, ரெண்டாவது ஆப்ஷன் வித்தல் பண்ணுங்க, வித்தல் பண்ணலாம். வித்தல்ன்றது நிராகரிப்பு. ஆனால் நிராகரித்த பின்னர் நீ பீரோவில் வச்சு பூட்டிக்க முடியாது. நீங்கள் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இன்டிமேஷன் பண்ணுங்கள். மூன்றாவது, முதல் தடவையாக வந்தால் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இது வந்து ஆர்டிக்கல் 200 தெல்ல தெளிவாக இருக்கிறது. இதை தான் உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள் கோடிட்டு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண பார்த்தாங்க. 4வது ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. 4வது வழி இல்லைங்க, 3 வழி தான். முதல் தடவையாக. இரண்டாவது தடவையாக அந்த மசோதா திருப்பி ஏற்றப்பட்டு வந்தால் ஆளுநர் வந்து கண்டிப்பாக ஒப்புதல் வழங்கியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி அவங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஆர்டிக்கல் 31A, ஆர்டிக்கல் 31C, ஆர்டிக்கல் 254(2), ஆர்டிக்கல் 288, ஆர்டிக்கல் 360 இந்த மசோதாக்கள் சம்பந்தப்பட்ட மட்டும் கவர்னர் வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு 2வது தடவை ஏற்றி வந்தால் சட்டசபைக்கு அதிகாரம் இருக்கிறதா, இன்க்ளூடிங் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டு கூட பவர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதா சம்மந்தப்பட்டது, அதை கூட நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த 3 வழிகள், 3 ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆளுநர் வந்து வித் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாட்சி, அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாட்சி, அவங்க சொல்கிற அட்வைஸ் பிரகாரம், அவங்களுடைய பரிந்துரை பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆளுநர் என்று இந்த வழக்கில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் வந்து கேமே கிடையாது, யூ கான் ப்ளே கேம்ஸ். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இது வெறும் தீர்ப்பல்ல, இது மாநில சுயாட்சிக்கான எழுச்சி. இது இத்துடன் நிற்கப் போவதில்லை, இது வெறும் தொடக்கம்தான். நான் சொன்னேன், பேரறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு சொன்னாங்க. எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் குழுவை அமைத்து அவர்கள் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எங்கள் திராவிட மாடல் தலைவரோ உனக்கு அதிகாரமே இல்லை என்று நிரூபித்து விட்டார். இந்த இன்னைக்கு வந்து ஒரு பெரும் பேசும் பொருளாக நண்பர் இளங்கோ அவர்கள் சொன்னார். ஒரு சாதாரண மக்கள் பேசும்படியாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போனால் ஒரு ஆட்டோ டிரைவர் பேசுகிறாரு, சார் நல்லா தீர்ப்பு வாங்கிட்டீங்க சார். ஒரு நடந்து போகும்போது செருப்பு தைக்கிறவர் சொல்கிறாரு, சார் ரொம்ப பெரிய தீர்ப்பு சார்.
கவர்னரை நல்லா வச்சு அடிச்சிட்டிங்க சார். பாருங்கள் மக்கள் எப்படி இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் தானேங்க. மசோதா என்றால் என்ன? மக்களின் எண்ணங்கள். மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் அதை கிடப்பில் போடணும், முறியடிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இட்ஸ் எ லிவிங், உயிருள்ள ஒரு ஆவணம். அந்த மசோதா என்பது ஒரு உயிருள்ள ஆவணம். அட்டார்னி ஜெனரல் அவருடைய ஆர்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மசோதா கவர்னர் திரும்பி அனுப்பவில்லை. இது கடைசி நாள் அன்றைக்கி ஒரு வாதத்தை முடிக்கும் போது சொல்கிறார், நாங்கள் மசோதா 10 மசோதா கப்போர்டில் கட்டி வச்சிட்டேங்க, திருப்பி அனுப்பலைங்க, இவங்க சும்மா போய் ரீஎனாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஜட்ஜஸ். நீங்கள் எப்படி நீங்கள் ரீஎனாக்ட் பண்ணீங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் வாங்கி லாஸ்ட் ஹியரிங்கில் அதை காமிச்சு, இங்கே பாருங்கள் இந்த 10 மசோதாக்கள் அவர் கட்டி வச்சுக்கிட்டு உண்மை தான், எங்களுக்கு ஒரிஜினல் வரல, ஆனால் அவருடைய இன்டென்ஷன் கிளியராக இருக்கிறது. சட்டமன்றத்திற்கு அவருடைய எண்ணம் இருந்தால் போதும். அவருடைய இன்டென்ஷன் என்ன வித்ஹோல்ட் பண்ணுறது அதை கிளியராக எழுதிட்டார். ஒரு ஜெராக்ஸ் காப்பி அந்த பில்லும் எங்களுக்கு வந்துடுது, இது இல்லைன்னு சொல்லுங்கள், இவர் கையெழுத்து இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரிஜினல் ஃபைல் அத்தனையும் நீதிமன்றத்தில் நான் சமர்ப்பித்தேன். இது போன்ற ஒரு கவர்னர், மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கவர்னர், கொடூரமாக எண்ணக்கூடிய ஒரு கவர்னர், இதை மக்கள் ஒத்துக்க முடியல. அதனால இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சியை அது ஒரு மகுடம் அப்படி என்றே சொல்லலாம். நான் என்ன கேட்டிங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ் பிரகாரம் இன்றைக்கி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இல்லைனாங்க தகர்த்து எரிந்திருப்பார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை. நண்பர்களே, நம்மெல்லாம் கூடி இங்கே நம்முடைய கருத்தை பேசி கொண்டிருக்கிறோம். இங்கே பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்களுடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் சற்று தள்ளி நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா, யூபி போனீங்கன்னா உடனே கேஸை போட்டுருவாங்க. ஏன்? இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபவுண்டேஷன், நீங்கள் எந்த விதத்துலையும் இதை உடைக்க முடியாது. பாராளுமன்றமே நீங்கள் எங்கள் கீழே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் 13 நீதியரசர்கள் எழுதி வைத்த இந்த தீர்ப்பில் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ஒன் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதிமன்றத்துக்கு அதிகாரத்தை பறிக்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும், அதை சட்டம் ஏற்றினாலும் உடனே ரத்தாகும். அதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ள பவர், எல்லா ஹைகோர்ட்டுக்கும் உள்ள பவர். இன்னைக்கு அந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் எல்லோரும் வரவேற்க காரணம் என்னன்னா, சுயாட்சி, மாநில சுயாட்சியை மகுடம் சூட்டின பிரகாரம் அவங்க அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் மெம்பராக இருக்கேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒற்றை மொழின்றாங்க, ஹிந்தின்றாங்க, ஒற்றை கலாச்சாரம் சொல்கிறாங்க, ஒற்றை தேர்தல், ஒற்றை ஆட்சி. இது நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம்? நமக்கு அந்த மாநில சுயாட்சியில் பார்த்திங்கன்னா, இந்த இளங்கோ என்னை காஷன் பண்ணார். நான் ஒத்திசை பட்டியல் சொல்லிக்கிறேன், இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட அடி வாங்கணும். நான் இந்த ஒத்திசை பட்டியல் எல்லாத்துலேயுமே இவங்க எடுத்து ஆக்டை லெஜிஸ்லேட் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நீட் நமக்கு அது ஒத்திசை பட்டியல் தான். ஒன்றிய அரசு ஏற்கனவே சட்டம் ஏற்றிவிட்டது. நாம் சட்டம் ஏற்றியதை இவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னுகிறார்கள். அப்போது ஆர்டிக்கல் 254 எதுக்காக வச்சுருக்கீங்க? நான் கேட்குறேங்க. நான் எல்லாரும் நண்பர்கள், கற்றறிந்த வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், நண்பர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். நமக்கு அதிகாரம் இருப்பதனால் தானே ஆர்டிக்கல் 254 வைத்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தில்.
அந்த 254 வைத்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 2007 நீட் போன்ற ஒரு தேர்வு விலக்கு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 2017 வரை நம்மளுக்கு நுழைவுத் தேர்வே கிடையாது. ஆனால் 10D என்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு நீட் நம்ம மேல் திணிக்கப்பட்டது. நாம் லிஸ்ட் 3ல் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நமது முதலமைச்சர் அவர்கள் நீட்டு விலக்கு மசோதா கொண்டு அந்த மசோதா 2-3 வருடம் இதே போன்றுதான் 3 வருடம் குடியரசுத் தலைவரிடம் இப்பொழுது அதை ரிஜெக்டட்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற சட்டங்கள் செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்டில் எல்லாமே ஒன்றிய அரசு கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இப்போ நமக்கு இருப்பது லிஸ்ட் 2 சப்ஜெக்ட் தான். அந்த லிஸ்ட் 2 சப்ஜெக்ட் கூட பாருங்கள், டேம் சேஃப்டி ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டேம்ஸ், என்னுடைய மாநிலத்தில் தண்ணீரை பிடித்து வைப்பதற்காக நான் ஒரு டேம் கட்டி வைக்கிறேன். அது லிஸ்ட் 2 சப்ஜெக்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, டேம் சேஃப்டி ஆக்ட்னு லெஜிஸ்லேட் பண்ணி அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இது போன்று மாநிலத்தில் அவங்க இந்த மூக்கை நுழைத்து மாநில பட்டியலில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க எப்படியாவது அதை எடுத்துட்டு லெஜிஸ்லேட் பண்ணணும். இப்போ மினரல்ஸ்லாம் பார்த்துக்குங்க, மினரல்ஸ்லாம் ஒரு காலத்தில் லிஸ்ட் 2 சப்ஜெக்டாக இருந்தது. MMDR ஆக்ட் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அந்த அதிகாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு, நான் அதிகாரத்தை எடுத்துக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்த பவரை எடுத்துட்டாங்க. இது எதை நோக்கி செல்கிறது? மாநில சுயாட்சியை இந்த முழக்கங்கள் பேரறிஞர் தந்தை பெரியார் காலத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை பாருங்கள் இவர்களுடைய எண்ணங்களால் எப்படி செல்கிறது. இந்த வழக்கில் முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு 5 டைரக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன்ஸுங்க. 5ல் 6 சொல்வேன். டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுநர் 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மசோதா வந்தால் நீங்கள் அதன் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். 30 நாட்களுக்குள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு வரலாம், அணுகலாம். அதையும் சொல்லியிருக்காங்க. முந்தியெல்லாம் ஆளுநர்னாலே ஐயோ கோர்ட்டுக்கே போக முடியாதுன்னுவாங்க. இந்த வழக்கு எடுக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு விவாதமும் வந்தது. கட்டறிஞ்ச வழக்கறிஞர்கள் கூட சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் கிளியராக இருந்தார், நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று. அடுத்தது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஒப்புதலை நிறுத்தி வைத்தால், அதுக்கு மட்டும் சொல்கிறாங்க, அசென்ட் கொடுத்தா பண்ண முடியாதுன்றாங்க, சேலஞ்ச் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனால் நிறுத்தி வைத்தால் அந்த ஒப்புதலுக்கு நிறுத்தி வைத்ததுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். அதையும் சொல்கிறாங்க. 3 மாதங்கள் கவர்னரிலிருந்து குடியரசுத் தலைவருக்கு போய் ஒரு ஒப்புதலுக்காக போனால், இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணான்னா 3 மாதங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு கவர்னர் ரீஎனாக்ட் பண்ணி ஒரு மசோதா வந்தால் 30 நாட்களுக்குள்ளே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே இந்த வழக்கின் தீர்ப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர்கள் இனி காலந்தாமதம் செய்ய முடியாது. அவர் இங்கே பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கும் பிக்சர் சாப்பிட்றதுக்கும் கிடையாது. மக்களுக்கு நீங்கள் எதுக்காக இங்கே வருகிறீர்கள்? நீங்கள் பில்ஸு தவிர வேறு என்ன வேலை இருக்குங்க சொல்லுங்கள். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவங்க ஒரு எண்ணங்கள்லாம் என்னென்னா, இது ஒரு பதவி தேவையா? இது ஒரு லயபிலிட்டி தான். ஒரு ஆஃபீஸ், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கவர்னர். மக்களுடைய வரிபணத்தில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் 5 வருடம் இங்கே என்ன செய்து கொள்கிறீர்கள்? பில்ஸை கையெழுத்து போட மாட்டேன்றீங்க. உங்களை கூட்டிகிட்டு
சட்டசபையில் உரையாற்ற சொன்னால் நான் உரையாற்ற மாட்டேன், பெரியார் பேர்லாம் வாசிக்க மாட்டேன்னு எழுந்து போகிறீங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதத்தில் பிகினிங் ஆஃப் த செஷனில் கவர்னர் உரையாற்றுவார். ஆனால் கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு நடந்தது என்ன என்று தெரியும். எழுதி கொடுத்த அந்த அமைச்சருடைய பரிந்துரை பிரகாரம் தான் அவர் வாசிக்க வேண்டும். வாசிக்க மறுத்துவிட்டார். எங்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை ஜனாதிபதியிடம் எடுத்து செல்லுங்கள் என்றால், ஜனாதிபதியிடம் எடுத்து நாங்கள் சென்று சொன்னோம். நான், என்ஆர் இளங்கோ அவர்கள், எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் எல்லாம் போய் டெலிகேஷனாக பார்த்து கொடுத்தோம். அதே போல தான் அடுத்த வருஷமும் அதே போல தான் அவர் பிஹேவ் பண்ணார். ஆகவே இந்த கவர்னர்கள்லாம் இங்கே வருவதற்கே ஒரு ஸ்டேட்டோடைய என்னென்ன இது இருக்கோ என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு இங்கே வந்தீங்கன்னா இங்கே நிச்சயமாக நடக்காது. இப்பொழுது வேலை வாங்குவதற்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த உத்தரவின் மூலம் நீங்கள் வந்தால் நிச்சயமாக வேலை செய்ய வேண்டும். ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வோம். இப்போது இந்த ஜட்மெண்ட்டால் ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்களுடைய கான்டாக்ட் எக்ஸ்போஸ் ஆச்சியா இல்லையா? என்டையர் இந்தியாவுக்கே அவருடைய கான்டாக்ட் எக்ஸ்போஸ் ஆகிடுதில்ல. எல்லா கவர்னர்களும் இப்போ பயப்படுகிறார்கள். கர்நாடகா எடுத்துக்குங்க, கேரளா எடுத்துக்குங்க, அதே போல் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்குங்க, டெல்லி எடுத்துக்குங்க. டெல்லியில் இப்போ ஆட்சி மாறி இருக்கிறது. தெலுங்கானா, ஒவ்வொரு கவர்னரும் அவர்களுடைய வேலை செய்யாமல் இந்த மசோதாக்கள் மேலே கால தாமதம் செய்வது, வருட கணக்கில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை துச்சமாக எண்ணி மக்களுடைய எண்ணத்தை அவர்கள் செயல்படுத்தாமல் இருந்தது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பின் மூலம். ஆளுநர்னா அன்அக்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி வந்த காலம் போய் ஆளுநருக்கே ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணவர் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள். இந்த டைம் லிமிட்குள்ளே நீங்கள் அவர் ஆளுநர் செயல்படவில்லை என்றால் நீதிமன்றம் சொல்லிவிட்டது, நீங்கள் நீதிமன்ற கதவை தட்டுங்கள், நாங்கள் விசாரிக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். இனிமேல் அந்த இம்யூனிட்டியும் கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த இம்யூனிட்டியே கிடையாதுன்ட்டாங்க. ஆகவே ஆளுநர்கள் எல்லாம் இப்போ பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தமாக வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றால் அவருடைய சாயம் வெளுத்துவிடும். ஒவ்வொரு ஆளுநர்களும் எப்படி கொடூரமாக ஒரு சட்டமன்றத்தை அவமதிக்கும் விதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார்கள் என்பதை எல்லாமே ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆகவே நண்பர்களே, இந்த ஜட்ஜ்மெண்ட் கிளியராக இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். இந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட் நடக்கும்போது இந்த அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபையில் காமத் என்பவர், நீங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி கடைசி நாள் வரைக்கும் மசோதாக்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் ஆளுநர்கள் இல்லைன்னா குடியரசுத் தலைவர்கள் இழுத்தடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அரசியல் நிர்ணய சபை என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் ஆளுநர்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்தால் அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல், மசோதா மேல் நடவடிக்கை எடுக்காமல் உறங்கி விடுவார்கள். அதனால் நம்ம ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற அந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நினைத்தார்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாக்கூர் தாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர்
he will be a friend, philosopher and a guide, and he will be acting as a bridge அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஆளுநருக்கு ஆர்டிக்கிள் 200, அப்போது வந்து டிராஃப்ட் ஆர்டிக்கிள் 175, அந்த 175 ஏற்றும்போது நடந்த விவாதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷன் சொன்ன பிரகாரம் தான் அவர் செயல்பட முடியும். ஆகவே வந்து எந்த ஒரு தருவாயிலும் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு அரசு தான் அவர்களுக்கு பரிந்துரை செய்து கலந்து ஆலோசனை செய்து தான் அவர் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் போட்டால் போதும், டைம் லிமிட் வேணான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த ஆளுநர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நமக்கு டைம் லிமிட்டே கிடையாது, வந்து 5 வருஷம் நம்ம உட்காந்துட்டு போகலாம், யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு நினைத்தார்கள். ஆனால் நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு கொட்டு வைத்துள்ளது. இந்த டைம் லிமிட் சம்பந்தமாக சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் ஆர்டிக்கல் எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 90 டேஸே முதல்ல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் ஒரு 90 டேஸ்னால் 89 நாள் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நாமே ஏன் கொடுக்கணும்? அதனால தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அவர்கள் அந்த கான்ஸ்டியூஷனில் சொன்னாங்க. ஆனால் எல்லா கவர்னரும் அதை ஆஸ் லாங் அஸ் பாசிபிள், ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அப்படின்னு தலகாணிக்கு அடியில் வச்சு தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வழக்கு வரும்பொழுது நான் நீதிமன்றத்தில் ஒரு அப்பீலிங் மாதிரி சொன்னேன். நாங்கள் வந்து எங்களுக்கு இருப்பது 5 வருடம்தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உடைய டைம் லிமிட் 5 வருடம். இந்த 5 வருடத்தில் நாங்கள் வந்து ஆளுநரிடம் 3 வருடம் அவர்கிட்ட இருந்து 2 வருடம் நீதிமன்றத்தில் நாங்கள் இருந்தோம் என்றால் எப்பொழுது தான் மக்களுடைய எண்ணத்தை நாங்கள் வந்து செயல்படுத்த முடியும்? நீதிமன்றத்தில் ஒரு அப்பீலிங்காக சொன்னேன். நான் ஆர்கியூ பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நான் நீதியரசர் பரிதிவாலா ஆர்கியூமெண்ட் கேட்கும்போது சொன்னேன், ஷம்ஷேர் சிங் கேஸை சுட்டி காட்டி, அப்பொழுது வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கும் அதே போல் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஹிந்து பில்லில் வந்து கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அனுப்புவார், பரிந்துரை செய்வார். ராஜேந்திர பிரசாத் அப்போ ஜனாதிபதி, ஒன்றிய அரசு, நீங்கள் வந்து இதற்கு அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பரிந்துரை செய்வார். ராஜேந்திர பிரசாத் வந்து அவர் வந்து அதை ஒத்துக்காமல் அட்டார்னி ஜெனரலில் வந்து ஒப்பீனியன் கேட்பார். இதை பரிந்துரையை நான் ஏற்க வேண்டுமா அப்படின்னு கேட்பார். அதே போல் ஜவஹர்லால் நேருவும் வந்து ஒரு கடிதத்தை அட்டார்னி ஜெனரலிடம் கொடுப்பார். அட்டார்னி ஜெனரல், அப்பொழுதைய அட்டார்னி ஜெனரல் ஸ்டெத்தல்வார்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுகிறதோ ஜனாதிபதி நீங்கள் அது கேட்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுத்தார். நான் ஆர்கியூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே சொன்னேன், மை லார்ட், வி ஹேட் அ ஃபேர் அட்டார்னி ஜெனரல் தோஸ் டேஸ் என்ன. உடனே இவர், நான் ஃபேர் இல்லைன்றீங்களா? இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸப்ஷன் தாங்கன்ட்டு. ஆகவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு குறைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கே தனிப்பட்ட முறையில் டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன பிரகாரம் இந்த 5 பிரிவுகளில், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகிள் 356 லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பலாம். நீங்கள் ரிப்போர்ட் கூட ஒரு காலத்தில் எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்த பிறகு, அதற்கு முன்பு கவர்னர்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. ஒரு அரசை கலைக்க வேண்டுமென்றால் இவர்கள் ரிப்போர்ட்டு வாங்கி கலைத்து விடுவார்கள். ஆனால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு, அது போன்று கவர்னரை செய்ய முடியாது. ஆகவே நண்பர்களே, இந்த வழக்கு கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேட் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் சொன்ன பிரகாரம் கேசவானந்த பாரதிஸ் கேஸுக்கு அப்புறம்
சம்ஷேர் சிங்க்கு அப்புறம் ஒரு திருப்பு முனையாக கவர்னர்கள் மற்றும் கவர்னருக்கு மட்டும் இல்லைங்க, ஜனாதிபதிக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களோட திராவிட மாடல் அரசின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள். இந்த இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, இந்த வழக்கே ஒரு வரலாறு தான். நான் சொன்ன பாருங்க, அந்த வழக்கே ஒரு வரலாறு தான். இந்த வழக்கில் பல உத்தரவுகள் நாங்கள் பெற்று கொடுத்தோம். இந்த தீர்ப்பு நிச்சயமாக வருங்காலங்களில் கவர்னர் இனிமேல்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸ்கர்ஷனுக்காக வரேன்னு எந்த மாநிலத்துக்கும் இனிமேல்ட்டு அவர்கள் வர முடியாது. அவர்கள் வந்தால் வேலை செய்ய வேண்டும். அவர்கள் மசோதாக்கள் இனிமேல் காலந்தாழ்த்த முடியாது. அவர்களுக்கு கால நிர்ணயம் செய்தாகிவிட்டது. நீங்கள் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் செல்ல முடியும். மசோதாக்கள் மீது நடவடிக்கை நிறுத்தி வைத்தாலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். இப்படி ஒரு மகத்தான தீர்ப்பை பெற்று தந்த எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நாடே பாராட்டுகிறது. நாங்களும் பாராட்டுகிறோம். ஃபோன்ஸ் கால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பேசுகிறாங்க. அதே போல் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாமே இது ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ஒரு திருப்பு முனையாக, பாத் பிரேக்கிங் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதுன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஒன்று சொல்கிறேங்க, 10 பில்ஸும் இன்றைக்கி அதுக்கு அசன்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதன்முறையாக இந்தியாவிலே கவர்னர் கையெழுத்தில்லாமல், குடியரசு கையெழுத்தில்லாமல் வெளிவந்த ஒரு சட்டம். ஹிஸ்ட்ரியிலே போயிட்டார் எங்கள் தலைவர். இந்த 10 சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. நாங்கள் போட்ட வழக்கில் வெற்றி பெற்றுவிட்டோம். இனிமேல் நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் டேஸ் அதை நீதிமன்றத்துக்கு ரிவ்யூ போட்டு நீங்கள் எடுத்து போனால், ஒன்று சொல்லுகிறேங்க, மக்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்வீங்களா நீதிமன்றத்தில்? உங்களுக்கெல்லாம் ஒரு டைமே வேணாம்னு நினைக்கிறீங்களா? நோ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் இஸ் அபவ் த லா. இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. எந்த ஒரு அதிகாரம் பெற்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பவர்கள்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். ஐ ஆம் அபவ் லா அப்படின்னு எனக்கு யார் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எனக்கு டைம் லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் என்றால் நிச்சயமாக அதையும் இந்த நீதிமன்றம் தள்ளிவிடும் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுதே வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிருள்ள சட்டம். அது இவங்கெல்லாம் நினைக்கிற பிரகாரம் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்கள், தமிழ்நாடு மூதறிஞர் குழு, இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.